இந்த காலை ஆராதனை தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லுவோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இந்த மோசே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் 22வது வசனத்திலையும் 2 வார்த்தைகள் 3 முறை வரும். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் என்கிற வார்த்தை என்ற பதம் 3 முறை அது வருகிறதா இருக்கிறது. இந்த காலை ஆராதனையில் என்னோட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. அதை தான் உங்கள் மத்தியில் நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு இந்த 3வது மாதத்தை முடிக்கும் போது நமக்கு அடுத்த பரிமாணத்தில், அடுத்த லெவல், அடுத்த ஒரு நிலைமையில் கர்த்தர் நம்மை கொண்டு போக வேண்டும். அதற்காக தான் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து நான் வந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறார், இப்போ எழுதின மோசே சொல்லுகிறார், எங்களுக்கு சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், எங்களுக்கு ஞான இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, போதித்தருளும். ஞான இருதயம், சத்தமா சொல்லுங்க, என்ன இருதயம் சொல்லுங்க, என்ன இருதயம்? ஏன் ஞான இருதயம்னா நாட்களை எண்ணும் அறிவு. நேற்று ஒரு கணக்கு போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு கணக்கு போடலாமா? இந்த வருஷம் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 89 நாட்கள். எத்தனை நாட்கள்? 89 நாட்கள். நாளை முடியும் பொழுது 90 நாட்கள். 89 நாட்கள். இந்த 89 நாட்களில் நாட்களை எண்ணும் அறிவு, நல்லா புரிஞ்சுக்கங்க, நாட்களை எண்ணும் அறிவு. இப்போ இந்த 89 நாட்களில் நம்ம எவ்வளவு மணி நேரம் நம்ம தூங்கியிருப்போம் அப்படின்னு கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம். ஓகே, நான் சொல்கிறது பொதுவாக ஒரு நாளைக்கு 6. நான் சொல்கிறது இந்த காலையில், அப்புறம் இந்த கொஞ்சம் சாயங்காலம், மதியானம், அப்புறம் அப்படியே படுத்துக்கிட்டே அப்படி அந்த எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். 6 மணி நேரம் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 543 மணி நேரம் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம தூங்கியிருக்கோம். சரி, வேலை செய்கிறது வச்சுக்கலாமா? அந்த 89 நாட்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் குறைச்சி 1 மணி நேரம் இந்த சாப்பிட்றது, போகிறது, வர்றது, பேசுகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிட்டு 7 மணி நேரம் நம்ம வச்சா கூட எவ்வளோ மணி நேரம்னா 89 × 7 623 மணி நேரம். 623 மணி நேரம். சரி, சாப்பிட்றது ஒரு நாளைக்கு 2-3 வேளை சாப்பாடு. ஓகே, 3 வேளை சாப்பாடு. அதுக்கு கணக்கு எக்கச்சக்கமாக போகுது. நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கணக்கு போட்டால் 250 நேரம், 250 முறை. நான் சொல்கிறது பிளேட்டு முன்னாடி இருந்து சாப்பிட்றது, இந்த பேப்பர்லேருந்து சாப்பிட்றது, அதெல்லாம் நான் சொல்லலை. பார்த்த உடனே அங்கேருந்து அப்படி எடுக்கிறது, அதெல்லாம் சொல்லலை. நான் சொல்கிறது பிளேட்டு முன்னாடி வச்சு அதுலேயும் ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சொல்கிறேன். 250 முறை நம்ம சாப்பிட்ருக்கோம். 200. ஓகே, ஒரு ஃபோன் வச்சுக்கலாமா? ஃபோன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோன்? வேணாம் பாஸ்டர், அப்படி தான் உங்கள் இருதயத்தில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாமா? ஓகே, 1/2 மணி நேரம். ஓகே, 1/2 மணி நேரம். ஓகே, 1/2 மணி நேரம் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 45 மணி நேரம் நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? சரி, 89 நாள் முடிஞ்சிச்சு. இந்த 89 நாளில் எவ்வளவு மணி நேரம் நம்ம தனித்து ஜெபம் பண்ணியிருப்போம்? எவ்வளவு மணி நேரம் தனித்து நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்? சரி, அதை விடுங்களேன். எவ்வளவு அதிகாரம் புத்தகத்தை வேதத்தில் படிச்சிருப்பீங்க? எப்பவுமே நமக்கு மைண்டில் அப்புறம் 89 நாட்கள் அட்லீஸ்ட் எத்தனை அதிகாரம் நீங்கள் படிச்சிருப்பீங்க? நான் சொல்கிறது நீங்கள் உட்கார்ந்து படித்தது, தனித்து உட்கார்ந்து படித்தது. சரி, அதை விடுங்க. எவ்வளவு மணி நேரம் ஊழியம் செஞ்சீங்க? ஊழியம்னா என்ன சொல்கிறது?
கைத்தட்டி பாடி, நான் அதை சொல்லலை, நான் அதுக்கு சொல்லலை. ஊழியம் என்பது தேவ ராஜ்யத்தில் உங்களுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் இழக்கிறது தான் ஊழியம். எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஊழியம் செஞ்சுருப்பீங்க? கடைசி இன்னொரு ஒரு கேட்குறேன், 89 நாளில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம்? சுவிசேஷனா என்னது? தம்பி இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் தெய்வம். எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம்? அதனால திரும்ப சொல்லுகிறேன், மோசே சொல்லுகிறார், நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தரணும். ரெண்டாவது ஒரு இருதயம் சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. பைபிளில் போட்டிருக்கிறது, முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. ரெண்டாவது ஒரு முக்காடு என்று அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு காரியங்கள் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை பார்த்தாலும் உண்மையானதை பார்க்க முடியாது, போலியானதை தான் பார்க்க முடியும். நம்முடைய இருதயங்களில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் உள்ள எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஒரு முக்காடு மாதிரி போட்டு நம்ம அநேக முறை நாம் நடிக்கிறோம். மறந்துடவே கொடுத்துறாது, அநேக முறை நம்ம நடிக்கிறோம். ரெண்டாவது முக்காடு போட்ட இருதயம். மூன்றாவது ஒரு இருதயம் சொல்லுகிறார், படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறீங்களா? 30ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நீங்கள் படிக்கும் பொழுது, 5வது வசனம் 6வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும் படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம் பண்ண ஒரு இருதயம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா மோசே அவர்கள் எழுதின வார்த்தைகள். நான் ஏன் இன்னைக்கு இந்த காலையில் நான் பேசுகிறேன்னா, இன்னும் ஒரு நாள் இருக்கு ஒரு புதிய மாதத்திற்குள்ளே போவதற்கு. இன்னொரு சொல்ல போனால் புதிய மாதம்னு இல்லை, அடுத்த இந்த வருஷத்தினுடைய 2வது பகுதிக்குள்ளே நாம் போவதற்கு தேவன் நமக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. தேவன் சில காரியங்களை நமக்கு எதிர்பார்க்கிறார், சில காரியத்தை தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக மோசேயின் இடத்துல தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 13ஆம் அதிகாரம் இன்னொரு முறை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 13ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம் அவர்கள் சேர்ந்து படிக்கலாமா? அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு என்ன சென்றார்? முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, நாம் எல்லாரும் ஒரு பிரயாணத்தில், இதுவரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. எதில் இருந்தாங்க? ஒரு காரியத்தில் சிக்கி கொண்டார்கள், ஒரு காரியத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இப்ப இந்த பிரயாணத்தை சொல்லுகிறார், இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள் இப்பொழுது முன்னேக்கி போகிறார்கள். நம்ம எப்பவுமே ஒரு மனுஷன் எப்போ நம்ம பிரயாணம் பண்ணுவோம்? பகல் நேரத்தில் பகல் நேரத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம பிரயாணம் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன சொல்லுகிறாரு? இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த இனி வருகிற நாட்கள் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் நீங்கள் பிரயாணப்பட வேண்டிய ஒரு காலத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். பகல் நேரம் மாத்திரமல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், இரவும் பகலும். அடுத்த பரிமாணத்தில் நீ போவதற்கு இரவும் பகலும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இரவும் பகலும் என்று வேதம் சொல்லுகிறதுனா, இரவும் பகலும் உன்னை நடத்தும்படியே. இதுவரைக்கும் ஒரு சூழ்நிலையில் இருந்த,
இதுவரைக்கும் ஒரு காரியத்தை நீ பார்த்து கொண்டிருந்த, ஆனால் இனி உனக்கு சம்பவிக்க போகிற காரியம் என்னன்னா, ஒரு பிரயாணத்திற்குள்ள போகிற இந்த பிரயாணம் உனக்கு அது காலையில இருக்குமா, அது மதியானம் இருக்குமா, சாயங்காலம் இருக்குமா, ராத்திரியில் இருக்குமான்னு உனக்கு தெரியாது. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள், கர்த்தர் உனக்கு எந்த நேரத்தில் போன்னு சொன்னா என்ன பண்ண, அவ்வளவுதான். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு சொன்ன ஒரு காரியம் நல்லா ஞாபகம் இருக்கு. 1ஆம் தேதி காலையில் அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. உன் காரியத்தை முடிக்கலாம் நினைக்கிற, இல்லை 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 இல்லை. உன் ஆயுசு நாட்கள் முடிக்கும்படி நினைக்கிற, இல்லை. யூ ஹாவ் டு கோ அ லாங் டிஸ்டன்ஸ். அதே தேவன் தான் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்திற்கு, புதிய வருஷத்திற்கு, புதிய 3வது முடித்த 4வது மாதத்துக்குள்ள போகிறீங்க. இனி வருகிற நாட்கள் நீ இரவும் பகலும் பிரயாணப்படும்படி நீ ஆயத்தப்படு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இரவும், இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், இரவும் பகலும். ஒரு சில 2-3 காரியங்கள் மட்டும் சொல்லிட்டு நான் கர்த்தருடைய ஊழிய பாஸ்டர் இடத்தை நான் கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். 2-3 காரியங்கள். 13ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்லுகிறார், இரவும் பகலும் நான் உன்னை நடத்த வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. படிங்க பார்க்கலாம். அதே யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 13-16. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும். உன் கையில் என்னது? அடையாளமாக. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா எழுதிங்க. முதலாவது எழுதிங்க, அடையாளம். அடையாளம். ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம். நம்ம எல்லாருக்குமே ரூபா நோட்டு இருக்குல்ல, ரூபா நோட்டு இருக்கு. ரூபா நோட்டில் 5 அடையாளம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. 5 அடையாளம் இருக்குது. அது ஏன் செல்லுன்னா, முதலாவது அதில் கவர்னர் ஆஃப் RBI அவர் என்ன பண்ணியிருப்பார், சைன் பண்ணியிருப்பார் முதல்ல. 2வது பார்த்தீங்கன்னா அதில் 2 எம்பளம் இருக்கும். 2 எம்பளம் சின்னம் தானே, ஆமாம் 2 சின்னங்கள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அசோகா அந்த சிங்கம் அந்த சின்னம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா RBIயோட சின்னம் இருக்கும். 2 சின்னம் இருக்கும். 3வது அந்த அந்த ரூபா நோட்டில் இன்னொரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா, அங்கே 2 பிக்சர் பார்க்கலாம், 2 படத்தை பார்க்கலாம். என்னென்ன படம் பார்க்கலாம்? ஒரு படம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத படம். எந்த படம்? காந்தி தாத்தா படம். இன்னொரு படத்தில், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் ஒரு விசேஷமான ஒரு பிக்சர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் 4வது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டில் அதுக்குன்னு ஒரு ஒரு வேல்யூ இருக்குல்ல. 50 ரூபா, 20 ரூபா, அப்புறம் 200 ரூபா, 2000 கிடையாது, 500 ரூபா. கரெக்டு தானே? இப்படின்னு என்ன இருக்குது? ஒரு வேல்யூ இருக்குது. கடைசியாக ஒன்று இருக்குது, ஒவ்வொரு நோட்டுக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர் இருக்குங்க. கரெக்டு தானே? இதுதான் அந்த நோட்டினுடைய உங்கள் அடையாளம் என்ன? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குற இது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்குற அடையாளம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 3 அடையாளங்களை கொடுத்தாராம். 3 அடையாளங்கள். முதலாவது இங்கே இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எந்த அடையாளம் பார்த்தீங்கன்னா, ஓகே, முதலாவது ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? முதலாவது அடையாளம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். என்னது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்காலில் நீ பூசு. அது உன் குடும்பத்துக்கு ஒரு அடையாளம். இங்கே இருக்கிற எல்லா தாய் தகப்பனாருக்கு சொல்லுகிறேன், எல்லா பெற்றோர் பிள்ளைகளை வைத்திருக்கிற எல்லா தாய் தகப்பனாருக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வீட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. 2வது அடையாளம் இருக்கிறது. என்ன தெரியுமா? தேவ ஜனங்களுக்கு அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்? படிச்சோம்ல, பகலிலே இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்று தேவ ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் இந்த 2 அடையாளத்தை பற்றி ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த வருஷத்தை மட்டும் இன்னொரு முறை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும். யார் கையில? சத்தமா சொல்லுங்க. உன் கையிலே ஒரு அடையாளம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு அடையாளம், என் குடும்பத்துக்கு அடையாளம், சபைக்கு ஒரு அடையாளம். 7 சபைக்கும் ஆண்டு சொல்லுகிறார், 7 பொன் குத்து விளக்கு நடுவிலே உலாவுகிறேன் என்று சொன்னாலும் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பிரத்யேகமான அடையாளத்தை சொல்லுகிறார்.
ஒவ்வொரு குடும்பத்துக்கு அடையாளம். இப்போ நான் ஒரு ஒரு 5 காரியம் மாதிரி சொல்லிடுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக பண்ண பிரசங்க வேறு, 5 காரியத்தை மாதிரி சொல்கிறேன். நமக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பர் 1, இயேசுவின். என்ன யோசிச்சு சொல்கிறீங்க? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதுதான் அடையாளம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. ஆட்டுக்குட்டியாடு ரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். முதலாவது, இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது என்ன இருக்கணும்? அடையாளம். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தம் எனக்கு அடையாளமா? தோத்திரம். 2வது, ஞானஸ்நானம். 2வது ஞானஸ்நானம். நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு நான் இயேசுதான் எனக்கு தெய்வம், இயேசுதான் எனக்கு எஜமானன்னு சொல்றேன்னா அதற்கு மூல அடையாளம் என்ன தெரியுமா? என்னது? ஞானஸ்நானம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாள். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் அவன் பெற்றிருந்தாள். வேதம் சொல்லுகிறது பெரும்படிக்கு அதனை கலாத்தியர் 3:27 படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொண்டீர்கள். 2வது ஞானஸ்நானம். இது ஓகே. மூன்றாவது ஒரு அடையாளம், முத்திரைக்கப்பட்ட பரிசுத்த மீட்கப்படும் நாளுக்கென்று உனக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு அடையாளம். 4வது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வராருன்னு வைங்களேன். இன்னைக்கு வராருன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்ப்பாராம் தெரியுமா உங்களுக்கு? கன்னிகைகள் இருந்தாங்க, 10 கன்னிகைகள் இருந்தாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், அப்புறம் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேருமே கையில் விளக்கு இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அவர் வரும் பொழுது கூட்டிகிட்டு போனது எத்தனை பேர்? இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் வந்தாருன்னா நம்ம எல்லாரும் போயிடும் நினைக்கிறீங்க? ஒரு காரியம்தான் 5 பேரையும் மாற்றினது. என்ன தெரியுமா? வித்தியாசப்படுத்தினது தெரியுமா? 5 பேருடைய விளக்கம் எரிந்து கொண்டிருந்தது. அப்போ நான் இப்போ ஒன்று கேட்குறேன், இப்போ நீ ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்கிறையா? இன்னொன்று சொல்லட்டுமா? சாயங்காலம் வரைக்கும் எரிந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ராத்திரி நேரம் 5வது ஒரு அடையாளம், நீ ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்கணும். இன்னொரு அடையாளம் சொல்லட்டுமா? வானத்தின் மேனிகள் உண்டு, நட்சத்திரங்கள் மேனி வேறு, சந்திரனின் மேனி. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எல்லாருமே வித்தியாசமாக இருப்போம். ஒவ்வொருத்தரும் மகிமையில் இருப்போம், வித்தியாசமான மகிமையில் இருப்போமா? அது ஒவ்வொருவங்களும் ஏன் மாறுது தெரியுமா? நம்ம செய்கிற கிரியைகள்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்ன தெரியுமா? நம்ம செய்கிற தியாகங்கள். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அடுத்த ஒரு அடையாளம் இருக்கு. என்ன தெரியுமா? இது நீங்களா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடையாளம். மோசே ஒரு அடையாளத்தை அவன் தெரிந்து கொண்டான். என்ன தெரிந்து கொண்டான்? நான் எகிப்தில் இருக்கிற ஜனங்களை போல நான் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல
நான் துன்பத்தை அனுபவிப்பது எனக்கு ஒரு அடையாளம். பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பாக்கியமாக இருந்தாலும் பாக்கியத்தை தேவ சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவை தான் எனக்கு அடையாளம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாமே. நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தவங்களுக்கு தெரியும், நேற்று நான் பிரசங்கமே பண்ணலை, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் வந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய 7 காரியங்களில் ஒன்று, நீ அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. அது ஒரு அடையாளம். எவ்வளவு நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அடையாளம். ஆக இரவும் பகலும் உங்களை நடத்தும்படியாய் தேவன் முதலாவது எதிர்பார்ப்பது ஒரு அடையாளம். அடுத்தது 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும், இரண்டாவது முதற் பேரான அனைத்தையும் எனக்கு என்ன பண்ண பரிசுத்தப்படுத்து. ரெண்டாவது தேவன் எதிர்பார்க்க உங்கள் வாழ்க்கையில் முதல்ல இருக்கிற காரியம் என்னது? பெஸ்ட்டாக இருக்கிற காரியம்லாம் என்னது? பெஸ்ட். முதற் பேரானது எப்பவுமே ஆண்டவருக்குரியது. கரெக்ட் தானே? ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்க முதற் பேரான காரியங்கள்லாம் என்னென்ன? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முதற் பேரானதையும் தேவ சமூகத்தில் நீ பரிசுத்தப்படுத்து. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி? ஏன் தெரியுமா சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு முதற் பேரானது. 4ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். என்னுடைய என்னது? சேஷ்ட புத்திரன். அப்படின்னா என்னது? முதல் பங்கு. நான் எகிப்தில் இருக்கிற முதல் பங்கை அழித்தேன், ஆனால் என் ஜனங்களுடைய முதற் பங்கை நான் வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எனக்கு விசேஷித்தமானவர்கள். எத்தனை பேர் எனக்கு தேவனுக்கு விசேஷித்தமானவர்கள்? ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தமானவங்கன்னா தேவ சமூகத்தில் ஒரு பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை வாழணும், ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அடுத்த ஒரு வார்த்தை, அடுத்த வசனத்தை படிக்க 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். புளித்த அப்பத்தை புசிக்க வேண்டாம். 3வது கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில சில காரியத்தை நீ பிரதிஷ்டையை வைக்க வேண்டும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அத்தியாவசியமான காரியங்கள். நம்பர் 1, அந்த நாட்களில் எது முக்கியமானது? சாப்பாட்டில் ஒரு காரியம் கதை சொல்லுகிறார், இல்லை உன் பெஸ்ட்டு காரியத்தில் சாப்பாட்டில் எனக்கு நீ என்ன செய்? ஒரு தியாகம் செய். இப்போ இருக்கிற நாட்கள்லாம் சொல்லட்டுமா, நமக்கு எதெல்லாம் நம்ம இது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு இருக்கு. என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன? சொல்லுங்கள். என்னது? ஃபோன். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் ஃபோன் அத்தியாவசியம்தான். ஆனால் இனி வர நாட்கள் நீ ஜெபிக்க போறியா, பைபிள் வாசிக்க போறியா, ஃபோனை தூக்கி உன் பக்கத்தில் ஆஃப் பண்ணி வச்சிடாத. பெட்ரூமில் வச்சுட்டு இல்லை பாத்ரூமில் வச்சுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் பைபிள் வாசிட்டு அதுக்கப்புறம் போய் எடு. என்னமோ அப்படியே வாழ்க்கை பிறக்கும் பொழுது அப்படியே ஃபோனில் தான் பிறந்த மாதிரி. ஃபோன் கொஞ்சம் வேண்டாம், கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை. சாப்பாட்டில் சில பேருக்கு சிக்கன் இல்லைன்னா மட்டன் இல்லைன்னா, ஆனால் கோவா போயிருந்தேன், அங்கே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கேட்கக்கூடாதான், உங்கள் வீட்டில் என்ன மீனுன்னு கேட்கணுமா. ஒவ்வொரு நாளும் எல்லார் வீட்லேயும் மீன் 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 மீன். நானும் போனேன் பாருங்க, ஒவ்வொன்று விதவிதமாக. அப்புறம் கட்சியில் 2 நாள் நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஆண்டவரே, இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் வரல, ஜோமனை வந்தேன். சாப்பாட்டில் ஒரு தியாகத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். உனக்கு பிடித்த சாப்பாடு என்ன? சில பேர் பாஸ்டர் நான் மீன்லாம் கிடையாது, ஐ எம் நாட் வெஜிடேரியன், ஐ எம் நாட் அ நான் வெஜிடேரியன், பட் ஐ எம் எகிட்டேரியன். எகிட்டேரியன் என்னது? முட்டை இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. எது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை தியாகம் பண்ணு சொல்லுகிறார். அடுத்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போவதற்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் உன்னை நடத்தும்படி. ஹல்லேலூயா.